மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி மக்களிடையே பேசிய காட்சியை தற்போது பார்க்கலாம். விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். எண்ணற்ற திட்டங்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாய தொழிலாளி அவருடைய வாழ்க்கை ஏற்ற பெற என்பதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. ஸ்டாலின் சொல்கிறார், 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களிலே வெற்றி பெறுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். நிஜத்திலே இங்கு இருக்கின்ற மக்களை பாருங்கள், அவருடைய எழுச்சி ஆரவாரத்தை பாருங்கள். விளையும் பயிர் மொழியிலே தெரியும் கிராமத்திலே சொல்வார்கள். வெற்றி இன்றைக்கு இருக்கின்ற இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அது மட்டுமல்ல, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சவுடனே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. விரத்தியில பேசிட்டு இருக்கார். என்ன செய்வதே என்று தெரியாமல் பெதற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டாரு, ஆதங்கப்படுறாரு. நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க? இது அதிமுக கட்சி, எங்க கட்சி. நாங்க யாரோட கூட்டணி வைப்போம்? நான் தானே நம்ம கட்சி, நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம்ல. இவர்களுக்கு என்னங்க கஷ்டம், பயம். 2026 தேர்தலில் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அந்த கனவு நிராசையாகிவிட்டது. அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்று பயம் வந்த காரணத்தினால இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஏதோ பேசுறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதோ பேசுறாங்க. இன்றைக்கு அதிமுக பேச பேச அதிமுக மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று வருகிறது. திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைக்கப்பட்ட கூட்டணி ஒரே கொள்கையுடைய கூட்டணியா. அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சியா வச்சிருக்கீங்க? எல்லாம் திமுக படி இணைச்சிடலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கின்றது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்படுகின்ற பொழுது கொள்கை வகுத்தார். அதன்படி அம்மா ஆட்சி செய்தாங்க, அப்படிதான் கட்சி நடத்தினாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. என்னென்ன கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்கு எங்களுடைய இயக்கம் அந்த மக்களுக்கு சேவை செய்யும் என்ற அடிப்படையில் தான் கொள்கை வகுக்கப்படுகிறது. அந்த கொள்கை வகுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் அதிமுக செயல்படும். திமுகவை போல அவ்வப்போது கொள்கையை மாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் எதை வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் அடிமையா இருப்பாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா கட்சியோட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள், வெற்றி பெற்றார்கள். மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தது. திரு வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. பாரத பிரதமராக திரு வாஜ்பாய் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா நல்ல கட்சி, இவர்கள் கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி. 2001 இதே பாரதிய ஜனதா கட்சியோட தான் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இதே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆக ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்து திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியோட குடும்பம் ஆச்சு. அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அவர் கம்பெனி. அந்த கம்பெனி ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருந்தாலும் அவதான் குடும்பத்தை சேர்ந்து வரணும், மாநிலத்திலையும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு. ஆகவே அவர்கள் வைத்தா பாரதிய ஜனதாவோட நல்ல கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி. சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியிலும் மாநிலம் இணக்கமான உருவம் இருந்தால் தான் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். மீனவ பிரச்சனையா, அங்கே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் மீனவ பிரச்சனை தீர்க்க முடியும். விவசாயிகள் பிரச்சனையா, அந்த விவசாய பிரச்சனைகள் இன்றைக்கு நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்து மத்திய அரசு
இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வாக்குறுதி கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? விவசாயிக்கு ஏமாற்றிட்டாங்கல்ல. இந்த முறை கூட சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன், விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்பதாக சொன்னீர்கள், இதுவரைக்கும் கொடுக்கல. விவசாயிகளை ஏமாற்றி விட்டார். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். இங்க இருக்கின்ற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. இன்னைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 குளங்கள் இருக்கிறது. அதுல 6,000 குளங்கள் தூர்வாரப்பட்டது. திமுக ஆட்சியில் அந்த தூர்வாரத்தை நிறுத்திட்டாங்க. இதை தூர்வாருகின்ற பொழுது விவசாயிகள் அந்த மண்ணை அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமா பயன்படுத்துறாங்க. நல்ல விளைச்சல் கிடைக்குது. ஏரி ஆழமாகுது, குளம் ஆழமாகுது. இன்றைக்கு மழை காலத்தில் தண்ணீர் அதிகமாக சேமித்து வைக்கிறாங்க. விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை. ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது மாதிரி விவசாயத்துக்கு உயிராக இருப்பது நீர். நீர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அந்த நீரை சேமிப்பது, விவசாயிகளுக்கு பகிர்ந்து அளிப்பது, அதுதான் அதிமுக லட்சியம். நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக ஓய்வு பெற்ற பொறியாளரை நியமித்து எங்கெங்கெல்லாம் தடுப்பணை கட்ட வேணுமோ அங்கெல்லாம் நதியினை குறுக்கே தடுப்பணை கட்டி நீரை சேமித்து விவசாயிகளுக்கு கொடுத்தோம். குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். பயிர் கடன் விவசாயிகளுக்கு 2 முறை பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சோம். ஒரு அரசாங்கம் செஞ்சது, அது அதிமுக அரசாங்கம். இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரே 5 ஆண்டுல தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி கடன் தள்ளுபடி செய்த சரித்திரம் அல்ல. அந்த சரித்திரத்தை அதிமுக அரசு தான் செயல்படுத்தியது. அதே போல மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம். எந்த நேரத்தில் போனாலும் விவசாயி மின் மோட்டரை இயக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். அதே போல இயற்கை சீற்றம், பேரிடர் காலம், மழை, வெள்ளம், புயல் வருகின்ற பொழுது விவசாயியுடைய பயிர்கள்லாம் பாதிக்குது. அதுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் முழுமையா இழப்பீட்டு விவசாயிகளுக்கு பெற்றது ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை அதிகமாக பெற்று தந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. உங்களால முடிஞ்சுதா? விவசாயி தொழிலாளி, விவசாயி தொழிலாளி 2 பேருமே கடினமாக உழைப்பு. நான் நாட்டுக்கு உணவளிக்கின்ற விவசாயி தொழிலாளி. அவர்களுக்கு மழை, வெயில், இரவு, பகல் எதுவுமே கிடையாது. எல்லா நேரத்திலும் உழைக்க வேண்டும். ரத்தத்தை வீரமாக சிந்து உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட அந்த இரு மக்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி அவர்கள் வாழ்வு சிறக்க அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றைய ஆட்சியாளர்கள் விவசாயத்தையும் கவனிப்பதில்லை, விவசாய தொழிலாளிகளையும் பொருட்படுத்துவதில்லை. விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம், கரை மாடுகள் கொடுத்தோம், விலையில ஆடுகளை கொடுத்தோம், விலையில கோழிகளை கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே அவளுக்கு உதவி செய்தோம். அந்த ஏழை விவசாயிகள் குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், சிந்திச்சு பாருங்க, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக முடியல. இதை எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. என் மனதிலே பட்டது, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க, நெசவு தொழில் செய்யறவங்க, இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைத்து மருத்துவ படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் 1 ரூபாய் செலவு கிடையாது, எல்லாம் அரசாங்கமே ஏத்துக்குது. இப்படிப்பட்ட திட்டம் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ காட்சி தமிழகத்திலே பார்க்கின்றோம். எந்த ஆட்சியில் இருந்தது? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த இருவரும் தலைவருடைய கனவை அதிமுக அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகளுக்கு வீட்டு மனை இருந்தா
பரவாயில்ல. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இருந்தா பரவாயில்ல. அந்த இரு மக்களுக்கும் காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும்.